ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் காலர் ஷர்ட்டும் கீழே வந்து பாட்டமுக்கு வந்து ஒரு பேலஸோ பேண்ட்டும் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து கோட் காலர் வந்து இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கிரேப் மெட்டீரியல், இதுக்கு வந்து லைனிங் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் இங்கே வந்து லைனிங் வைக்க போகிறேன். நம்ம வந்து இப்போ எந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் பேட்டர்ன் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நான் இந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்மளால் அப்படியே பேட்டர்ன் போட முடியாது, சில கேல்குலேஷன் பண்ணணும். அந்த கேல்குலேஷன் ஃபுல்லாக எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே என்னென்ன கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்களும் என் கூட வந்து அந்த கேல்குலேஷன்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு எப்படி கேல்குலேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கோட் காலர்னால் பேக்கில் வந்து நெக் வந்து க்ளோஸாக இருக்கும். இப்போ எப்படி இந்த கோட் காலருக்கு கேல்குலேஷன் போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இங்கே என்னோடய ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14. இங்கே வந்து நான் ஷோல்டர் 14 எழுதிக்கிறேன். இந்த கேல்குலேஷன்லாம் நீங்களுமே ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து இங்கே 14. இப்போ இந்த ஷோல்டரை வந்து நம்ம வந்து 2ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா 7 வரும். இப்போ நமக்கு வந்து ஷோல்டர் வந்து நம்ம வந்து துணியில் மார்க் பண்ணும்போது 7 இன்ச் மார்க் பண்ணுவோம். ஏன் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுப்போம். இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுப்போம். உடம்புலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இதில் பாதி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பாதி மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே ஷோல்டர் வகுத்தல் 2 அப்படி பார்த்தோம் அப்படின்னா 7 இன்ச் வருது. அப்போ என்னோடய ஷோல்டர் எவ்வளோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்ட், மார்பு சுற்றளவு. செஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆல் வகுக்கணும். செஸ்ட் ரவுண்டை 4ஆல் வகுக்கணும். என்னோடய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31.5. பார்த்தீங்கன்னா 31.5 31.5. ஏன் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் உங்களோட செஸ்ட் ரவுண்ட் வச்சுக்கோங்க. டேப்பு வந்து நம்ம உடம்பை சுற்றி எடுப்போம். இந்த மாதிரி உடம்பை சுற்றி எடுப்போம். நம்ம பேட்டர்ன் போடுறது வந்து ஒரு சைடில் அதுதான் பாடியோட ஒரு சைடில் பாதி தான் பேட்டர்ன் போடுவோம். அப்போ 1 2 இதே மாதிரி இன்னொரு சைடும் 2 பார்ட் இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ 4. அதனால தான் இங்கே வந்து செஸ்ட் ரவுண்டை நம்ம 4ஆல் வகுக்கிறோம். செஸ்ட் ரவுண்டை 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 31.5 வகுத்தல் 4 7.875 வருது. 7.8 நமக்கு 7.8 வருது. அந்த 7.8 நான் இங்கே போட்டுட்டேன். அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு நேராக 7.8 போட்டுச்சிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் ரவுண்டு. பஸ்ட் ரவுண்டையும் நம்ம வந்து 4ஆல் வகுக்கணும். என்னோடய பஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 33. அதை 4ஆல் வகுக்கணும். 33 4ஆல் வகுத்தோன்னா 8.25 8.25 வருது. பஸ்ட் ரவுண்ட்னா நம்ம மார்பு சுற்றளவுக்கு கீழே வந்து நமக்கு அதிகமான சுற்றளவு வரும் இல்லையா, அதுதான் பஸ்ட் ரவுண்ட். இங்கே வந்து நம்ம வந்து இங்கே அக்களுக்கு கீழே வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுப்போம். அது கீழே வந்து மார்பு சுற்றளவு தான் பஸ்ட் ரவுண்ட். இங்கே 33 வருது. அதை 4ஆல் வகுத்தோன்னா 8.25. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட், இடுப்பு சுற்றளவு. என்னோட வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. 28ஐயும் 4ஆல் வகுக்கணும். இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து 4ஆல் தான் வகுக்கணும். அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்டுன்னு வரும், அதுவும் 4ஆல் தான் வகுக்கணும். நம்ம பாடியில் எடுக்கிற ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து 4ஆல் தான் வகுப்போம். இப்போ 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 28 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து 7 வருது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹிப் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 36. இதையும் 4ஆல் வகுக்கணும். 36 வகுத்தல் 4, 36 வகுத்தல் 4 9 வருது. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வகுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் அதுக்கு அந்தந்த மெஷர்மெண்ட்டுக்கு நேரம் எழுதிடலாம். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட் 7.8 எழுதிட்டேன்னா, அதுக்கப்புறம் பஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 33 வகுத்தோம் அப்படின்னா 8.25. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் வகுத்த அப்புறம் வந்தது வந்து 7. அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட் 4ஆல் வகுத்த அப்புறம் 9.5. அதுக்கப்புறம் லென்த் மெஷர்மெண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த் அப்படியே தான் வரும், ஃபுல் லென்த். அப்புறம் ஹார்மோல், இந்த ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து 2ஆல் வகுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்லீவ் இங்கே வருமா, நம்மளோட ஸ்லீவ் உடம்புல நம்ம வந்து இப்படி 2 சைடு தான் எடுப்போம் ஸ்லீவுக்கு, அதனால் 2ஆல் வகுக்கணும். இப்போ ஹார்மோல் மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆல் வகுத்தோம், 14 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 வரும். 14 வகுத்தல் 2 பண்ணோன்னா நமக்கு வந்து 7 வரும். இப்போ ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து 7. நம்ம இங்கே எழுதிட்டோமா. அதுக்கப்புறம் பஸ் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட் வகுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஷர்ட்டோட லென்த், ஆஃப் ஸ்லீவ் ஓப்பன். இந்த ஸ்லீவோட ஓப்பன் மெஷர்மெண்ட் வந்து 9.5 வருது. இதையும் 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தோம் 9.5 அப்படின்னா 4.75 வருது. இங்கே வந்து நம்ம 4.75 எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் காலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலர் மெஷர்மெண்ட் நான் இங்கே தனியாக போடுறேன் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து நம்ம கோட் காலர் கொடுக்க போகிறோம். நம்ம நெக் வந்து கீழே வந்து இறக்கி வைக்கும்போது நம்ம காலர் மெஷர்மெண்ட் பாடியிலேருந்து எடுக்க மாட்டோம். இது வந்து நான் கோட் காலர் ஷர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் காலர் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போது காலர் மெஷர்மெண்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலர் மார்க் பண்ணுறதுக்காக, நெக்கோட இறக்கும் அகலம் மார்க் பண்ணுறதுக்காக காலர் மெஷர்மெண்ட்டை 5ஆல் வகுக்கணும். எனக்கு வந்து 14 வருது, இது 5ஆல் வகுக்கணும். காலர் வந்து 14 வகுத்தல் 5. இப்போது 14 5ஆல் வகுக்கணும். 14 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2.8 வருது. என்னோடய கழுத்தோட அகலமும் 2.8 வரும், இறக்கமும் 2.8 வரும். இப்போது எனக்கு காலர் வந்து 2.8. இப்போ வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் போட்டு எப்படி துணியில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து பேப்பர் பேட்டர்ன் போட போகிறதில்ல, டேரெக்டாக துணியில் மார்க் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி துணியில் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.